இல்லையா, கடைசியில் தாளிச்சு ஊற்றுவோம், அவ்வளோதான். ஸோ இப்போ இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு குக்கரில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே நீங்கள் உருளைக்கிழங்கும் போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு இருந்துச்சுன்னா அது ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையானது அளவு வந்து ஒரே ஒரு தக்காளி தான் ஆட் பண்ணியிருக்கேன். பெரிய வெங்காயம் வந்து அரை இது மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். அரை இது வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு வந்து 4 பல், அதே மாதிரி கருவேப்பிலை வந்து தேவையான அளவு ஒரு கைப்பிடி ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே வந்து மஞ்சத்தூள். ஸோ நம்ம வந்து மிளகாத்தூள் இதில் சுத்தமாக ஆட் பண்ண போகிறதில்ல. ஸோ நம்ம காரத்துக்கு வந்து நம்மளுடைய பச்சை மிளகாய் மட்டும்தான். சோம்புத்தூள் வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த கடையிலுக்கு வந்து சோம்புத்தூள் வந்து நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். கூடவே வந்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் இதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சமாக அரை டம்ளர் அளவு